இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 8.2ல தேர்ட் சம் பார்க்குறோம். இதுவுமே ப்ராடக்ட்ஸ் தான், ஓகேவா, மல்டிப்ளை தான். ஸோ கம்ப்ளீட் த டேபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த பாக்ஸில் எழுதணும், ஓகேவா. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் மோனோமியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் மோனோமியல்னு சொல்லி கீழே உள்ளதாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை அந்த நம்ம ஒவ்வொரு பாக்ஸில் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 2xஐ வச்சு இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்தது கீழே கீழே போகலாம், ஓகேவா. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 × 2 ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அந்த வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா. ஸோ அந்த வேரியபிள் என்ன இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பவர் பார்த்து செய்யணும். ஸோ 2 × 2 4. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1, அங்கே ஒரு எக்ஸ் பவர் 1, எக்ஸ் ஸ்கொயர்ட், ஓகேவா. அதேமாதிரி அடுத்தது அதேமாதிரி சைனும் பார்க்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதனால் இதில் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது பாருங்கள், சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 × 5 10, எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், ஏன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய் தான், இந்த அப்படி போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் சைன் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், 2 × 3 6, இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1, அங்கே ஒரு எக்ஸ் பவர் 2, இங்கே 1 அங்கே 2 இருக்கிறதுனால 1 + 2 3 வரும். ஸோ எக்ஸ் பவர் 3, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் அங்கே மைனஸ், ஸோ மைனஸ் 2 × 4 8, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அங்கே ஒரு எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ ஒய் ஒன் சைடாக இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் இங்கே ஒரு எக்ஸ் அங்கே ஒரு எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய்ன்னு ஆயிரும், ஓகேவா. அடுத்தது இங்கே ஒரு 2x இருக்கிற மாதிரி அங்கே 7x² y. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 × 7 14, இங்கே ஒரு எக்ஸ் அங்கே ஒரு x², என்ன வரும், இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1, அங்கே ஒரு எக்ஸ் பவர் 2, 1 + 2 எவ்வளோ 3 இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 3y, இந்த மாதிரி எழுதணும். லாஸ்ட் ஒன் பாருங்கள், 2 × ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம். 2 × 9 18, இங்கே ஒரு எக்ஸ் அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ டோட்டலாக எக்ஸ் பவர் 3 ஒய் ஸ்கொயர்ட்னே தான் எழுத முடியும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ பார்க்கலாம். இங்கே -5y, இங்கே 2x. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 × 2 10, எக்ஸு ஒய் 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய், அவ்வளோதான். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 5 25, y × y y². அது மாதிரி அடுத்தது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 × 3 15, இங்கே x² இருக்குது, அங்கே y இருக்குது. ஸோ x² y. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 4 20, எக்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் y ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால y × y y². அது மாதிரி அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 × 7 35, அங்கே x² மட்டும் இருக்குது, பட் ஒய் வந்து இங்கே ஒரு ஒய் அங்கே ஒரு ஒய் y². அதே மாதிரி அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 × 9 45, இங்கே ஒரு ஒய் இருக்குது, அங்கே x² y² இருக்குது. ஸோ x² அப்படியே இருக்கும், y² வந்து அங்கே y², இங்கே ஒய்ங்கும்போது y பவர் 3 ஆகிடும், ஓகேவா. ஸோ இதுதான் செகண்ட் ரோ. அதே மாதிரி தேர்ட் ரோ பாருங்கள், இங்கே 3x² இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 × 2 6, எக்ஸு இங்கே 2 இருக்குது, எக்ஸ் பவர் 2, அங்கே எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 3 ஆயிரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் அங்கே மைனஸ், ஓகேவா. ஸோ மைனஸ் 3 × 5 15, இங்கே x² இருக்குது, மேலே ஒய் இருக்குது, த ஆன்சர். அது மாதிரி அடுத்தது இங்கேயும் 3x², அங்கேயும் 3x². ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 3s are 9, எக்ஸ் பவர் இங்கே 2 அங்கே 2, அப்போ ஹோலாக 4 வந்துடும், 2 + 2. அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ மைனஸ் போடணும். 3 × 4 12, இங்கே x² இருக்குது, அங்கே xy இருக்குது. ஸோ இங்கே ஒரு x², அங்கே ஒரு எக்ஸும் சேர்ந்து x³ ஒய்ன்னு ஆயிரும். அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் தான் ஆன்சர். 3 × 7 21, இங்கே ஒரு x², அங்கே ஒரு x² வந்து எக்ஸ் பவர் 4 ஒய்ன்னு ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 9 27,
அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது மைனஸ் 4xy. இதை வந்து ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு 2 8 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். இங்கே மைனஸ் அங்கேயே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 5 20 எக்ஸு ஒரு இடத்துல தான் இருக்குது, ஒய் ரெண்டு இடத்துல இருக்குது, ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அது மாதிரி இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ், ஸோ மைனஸ் போடணும். 4 இன்ட்டு 3 12. இங்கே ஒரு எக்ஸ் அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது எக்ஸு க்யூப் ஒய். இங்கேயும் மைனஸ் அங்கேயும் மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 4 16. இங்கே ஒரு எக்ஸ் அங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்க ஒய்யும் அங்கே இருக்க ஒய்யும் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ், ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 7 28. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கும் போது இங்கே எக்ஸு க்யூப் ஆயிரும் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அதுமாதிரி லாஸ்ட் ஒன் இங்கே மைனஸ் அங்கே மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 9 36. இங்கே ஒரு XY அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ எல்லாமே பவரில் 3 3 ஆயிரும். எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1, அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது 7x ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கா. 7 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். 7 இன்ட்டு 2 14 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் ஒய். அது மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 35. 7 இன்ட்டு 5 35 எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே தான், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ளஸ் தான். 7 இன்ட்டு 3 21 எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4 ஒய். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 இன்ட்டு 4 28. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் அங்கே எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். 7 இன்ட்டு 7 49. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் அங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். ஸோ எக்ஸ் பவர் 4 ஆயிரும், இங்கே ஒய் வந்து ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸோ மைனஸ் 7 இன்ட்டு 9 63. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் அங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் பவர் 4 ஒய் க்யூப்னு ஆகும். ஓகேவா? அந்த பவரை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி போடணும். ஸோ லாஸ்ட் ரோ இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ், ஸோ மைனஸ் வரும் ஆன்சரில். 9 இன்ட்டு 2 18. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அங்கே எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால எக்ஸ் க்யூப் ஆயிரும், ஒய் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 9 இன்ட்டு 5 45. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், ஒய் மட்டும் இங்கே இருக்க ஒய் ஸ்கொயர்டு அங்கே இருக்க ஒய்யும் சேர்த்து ஒய் க்யூப் ஆயிரும். அது மாதிரி இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 இன்ட்டு 3 27. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கேயே எக்ஸ் ஸ்கொயர்டு, ஸோ எக்ஸ் பவர் 4 ஆயிரும், ஒய் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 9 இன்ட்டு 4 36. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு அங்கே எக்ஸ் ஒய், ஸோ ரெண்டுமே 3 3 ஆயிரும், எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு ஆகும். அது மாதிரி இங்கே மைனஸ் அங்கே ப்ளஸ், ஸோ மைனஸ் போடணும். 9 இன்ட்டு 7 63. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கேயே எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எக்ஸ் பவர் 4ன்னு ஆயிரும், இங்கே இருக்க ஒய் ஸ்கொயர்டும் ஒய்யும் ஒய் க்யூப்னு ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 9 81. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர்டு ஒய் பவர் 4ன்னு ஆகும். ஸோ இதுதான் இந்த சம். தேர்ட் சம் பவரில் இருக்கிறத கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி சைன் ஒரே சைன், அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ், ஒரே சைன் இருந்தால் ப்ளஸ், அது ப்ளஸில் தான் வரும் ஆன்சர். வேறு வேறு சைன் இருந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸில் வரும். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுதான் இந்த கணக்கோட இந்த சம்மோட விஷயம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.